ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அநேக நாட்களாக உங்களுக்கு நான் தினமும் ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பமாக இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. அதற்கு முன்பதாக டிவி வழியாக, யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக லைவை நான் கொடுப்பது உண்டு. சில நாட்களாக அதை நான் நிறுத்திவிட்டேன். தொடர்ந்து இந்த நாட்கள் முதல் ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன செய்திகளை உங்களை பலப்படுத்தும்படியா, உற்சாகப்படுத்தும்படியா, ஆசீர்வதிக்கும்படியா உங்களுக்காக நான் கொடுக்க நான் விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நமக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 17ஆம் வசனத்திலிருந்து, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்கொண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. தீமை துர்மார்கனை கொல்லும். நீதிமான்களை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தராகிய தேவன் அவரை கேட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடுகிறாராம். எந்த விதத்தில் சத்துருவானவன் பல விதத்தில் அவன் உபத்திரவங்களை நமக்கு விரோதமாய் கொண்டு வர பார்த்தாலும் அந்த உபத்திரவங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறாராம். மனுஷர் மூலமாய் வருகிற உபத்திரவம், சாத்தானின் மூலமாய் வருகிற உபத்திரவம், மந்திரத்தின் மூலமாய் வருகிற உபத்திரவம், உலகத்தார் மூலமாய் வருகிற உபத்திரவம், சொந்த பந்தங்களின் மூலமாய் வருகிற உபத்திரவம், வியாதிகள் மூலமாய் வருகிற உபத்திரவம், இப்படி எத்தனையோ சூழ்நிலைகளில் ஃபைனான்ஷியல்கள் மூலமாக வருகிற உபத்திரவம், பிள்ளைகள் மூலமாய் வருகிற உபத்திரவம், ஒவ்வொரு உபத்திரவத்திலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். உபத்திரவங்களை கர்த்தர் காண்கிறவர். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய உபத்திரவங்களை மாற்றும்படியா, நம்முடைய வேதனைகளை எடுத்து மாற்றும்படியா அவர் சிலுவையில் உபத்திரவப்பட்டார். கெத்செமனே தோட்டத்தில் ஒரு ராத்திரி முழுவதும் அவர் உபத்திரவத்தை அனுபவித்தார். பகல் முழுவதும் உபத்திரவத்தை சகித்தார். மாலை வேளையில், பொழுது போகிற வேளையில் சிலுவையில் உபத்திரவத்தை சகித்தார். அவர் உபத்திரவப்பட்டது எவ்வளவாய் பாடுகளாய் இருந்தாலும் நம்முடைய பாடுகளை சுமக்கும்படியா, நம்முடைய உபத்திரவங்களை எடுத்து மாற்றும்படியா, ஏசாயா 53வது அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால், அவருடைய உபத்திரவத்தினால், அவருடைய இரத்தத்தினால், அவருடைய பாடுகளினால், அவருடைய வேதனையினால் நமக்கு விடுதலை தரும்படியா இயேசு உபத்திரவங்களை அவர் அனுபவித்தார். அவர் அனுபவித்த உபத்திரவத்தினாலே, அவர் அனுபவித்த வேதனைகளினாலே நம்முடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றி விடுகிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்கொண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவரை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அப்போ நீதிமான் என்று சொன்னாவே துன்பங்களும் வேதனைகளும் உபத்திரவங்கள் வரும். ஆனாலும் அவைகளில் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, சங்கீத 91ஆம் வசனத்தில், சிங்கத்தையும் பாலசிங்கத்தையும் சர்பத்தையும் வலு சர்பத்தையும் கர்த்தர் மிதித்து போடுகிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 13, 14, 15 வசனங்களில், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் விடுவித்து அவனை கண்மலையின் மேலே உயர்த்துவன்னு கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் தைரியமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் பொழுது விடுந்த உடனே
ஒரு புதிய கிருபை நமக்கு காத்திருக்கிறது. உபத்திரவ ஒரு பக்கம் காத்திருந்தாலும் உபத்திரவத்தை எடுத்து மாற்றும்படியா புதிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்க அவளோடு நான் காத்திருக்கிறேன். உங்கள் தனி ஜபங்களை அல்லது உங்கள் வேதனைகளை, உங்களுடைய ஜப குறிப்புகள் இருந்தால் என்னுடைய தனிப்பட்ட நம்பருக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்க. நான் ஜெபிக்கிற வேலையில் தனி ஜபத்தில் உங்களுக்காக ஒரு வார்த்தை கர்த்தர் பாதத்தில் ஏறெடுக்க அவளோட காத்திருக்கிறேன். உங்களுக்கு நான் ஜெபிக்கட்டுமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் நிமித்தம் இந்த ஒரு சிறு செய்தியில் என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளோட நீர் பேசியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் பலப்படுத்தியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அபிஷேகித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உபத்திரவம் என்று சொல்லுவது சரீரத்தில் இருக்கலாம், ஆவியில் இருக்கலாம், ஆத்துமாவில் இருக்கலாம், ஃபைனான்ஷியல் இருக்கலாம், மந்திரத்தில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், விக்கிரகத்தில் இருக்கலாம், சாபத்தில் இருக்கலாம், மனுஷர் மூலமாக இருக்கலாம். எத்தனை கடந்து வந்தாலும் என் இயேசு விடுவிக்கிறவராயிருக்கிறீர். நீர் ஆசீர்வதிக்கணும், நீர் அபிஷேகிக்கணும், நீர் விடுவிக்கணும், நீர் தடைகளை உடைக்கணும், அந்தகார வல்லமைகள் அழிக்கணும். ஏசப்பா, இதை யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வார்த்தை ஆறுதலாகவும் ஆண்டவரை விடுதலையாகவும் சமாதானமாக இருக்கணும். இந்த பொழுது பார்த்துக்குள்ள ஒரு அற்புதம் இவங்க ஜீவிதத்தில் நடப்பதாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு செய்தியை நமக்கு கர்த்தருடைய பாதத்தில் கேட்கலாம். ஆமென்.